அகிலமெல்லாமே அறிவாய் மனிதான் ஆணவம் பெரிதான் ஆளவாய் என்னோடு பாடவன் பாடுவாயோட. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் குவார்டர்லி எக்ஸாம் 2025. ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1.5 டேஸ் வந்து இருக்குது. ஸோ இன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லாக படிக்கலாம். ஸோ நாளைக்கு ஒரு நாள் 2 நாள், அதாவது 1.5 டேஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 1.5 டேஸில் வந்து 100 out of 100 ஸ்கோர் பண்ணுறது பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷியூராக 100% வந்து பாசிபிள். ஸோ அதுக்கு நான் சொல்கிற கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 வேர்டு கொஸ்டின்ஸ் புக் பேக்ல இருந்து தான் மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோவிங் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஃபிலிப்ஸ் இது எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 1 வேர்டு, அதாவது எல்லா 1 வேர்டுமே வந்து புக் பேக்கில் உள்ளதை தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 2 மார்க்கு அண்டு 5 மார்க்கு. ஸோ இது ரெண்டுலையும் ஃபுல் மார்க் ஸ்கோர் அண்ட் 8 மார்க்கு. ஸோ இதில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மினிமம் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஷுவராக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஷுவராக இதில் வந்து கேட்பாங்க. சயின்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் நிறைய டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருந்தேன். மேக்ஸிமம் நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் தான் வந்து அப்படியே வந்துருந்துச்சு. ஸோ கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ சோசியல் சயின்ஸ்ல உங்களுக்கு ஹிஸ்டரியை பொறுத்தவரை சாப்டர் 1 to 5 சிலபஸ், அதே மாதிரி ஜியோகிராஃபிலையும் 1 to 5 தான். எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 1 to 3 அண்ட் சிவிக்ஸ்லையும் 1 to 3. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான குவார்டர்லி எக்ஸாம்க்கான சிலபஸ். ஸோ அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 8 மார்க் இருக்குல்ல, ஸோ 5 மார்க்கு அண்ட் 8 மார்க், ஸோ ரெண்டுமே வந்து சேம் தான், ஓகேங்களா? ஸோ அதாவது உங்களுக்கு மேபி சம்டைம்ஸ் வந்து ஒரு கொஸ்டினை 5 மார்க்லையும் கேட்கலாம், சேம் கொஸ்டினை 8 மார்க்லையும் கேட்கலாம். ஸோ ஒரே கொஸ்டின் வந்து ரெண்டுல எப்படி வேணாலும் கேட்பாங்க. அது டிபெண்ட்ஸ் அப் அந்த கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்களை பொறுத்து இருக்குது. ஸோ அதனால வந்து நீங்க 5 மார்க்னு போட்டிருக்கிறத ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 8 மார்க்ல கேட்டா 8 மார்க்ல எழுதுங்க, 5 மார்க்ல கேட்டா 5 மார்க்ல எழுதுங்க. டைம் லைன், ஸோ காலக்கோடு இருக்குல்ல, ஸோ டைம் லைனை பொறுத்தளவில் 1900 இருந்து 1960 வரைக்கும் ஃபுல்லா பாத்துங்க. நீங்க வந்து 1900 இருந்து 1920, அதே மாதிரி 1910 இருந்து 1930, 1920 இருந்து 1940, 1930 இருந்து 1950, 1940 இருந்து 1960. ஸோ இந்த மாதிரி 20 எவ்ரி 20 இயர்ஸுக்கும் ஒரு 5 to 7 ஈவெண்ட்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் மேப் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் சேனல் லிங்க். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் உங்களுக்கு வந்து மேப்பு அண்ட் புக் இன்சைடு 1 மார்க் கொஸ்டின்ஸ், ஸோ அதோடைய பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க 2 மார்க் அண்ட் 5 மார்க் என்ன படிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் தி சேனல் அண்ட் கிளிக் ஆன் த பெல் ஐகான். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அவர் ஆன்லைன் டியூஷன் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட், ஸோ மஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஐ வில் ப்ரொவைட் த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க், ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹிஸ்டரியை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2, 3, 4, 6 வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 to 4. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் 4th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டர்ல 2 மார்க்ல 1, 2, 3, 4, 5 மார்க்ல 3rd கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதே மாதிரி 3rd சாப்டர்ல 2 மார்க்ல 1, 2, 3, 5 மார்க்ல 1 and 2 அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 4th சாப்டர்ல 2 மார்க்ல 2, 4, 5 மார்க்ல 1 and 2 ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி சாப்டர் 5ல 2 மார்க்ல 1, 3, 4, 5 மார்க்ல 1, 2, 3. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் செகண்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்க ஹிஸ்டரியில சாப்டர் 1, 2, 3, 4, 5 இந்த 5 சாப்டர்ல நீங்க குவார்டர்லி எக்ஸாம்ல படிக்க வேண்டிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 5 மார்க் ஆஸ் வெல் அஸ் 8 மார்க் ஆல்சோ. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ சும்மா வந்து கைடு புக் எடுத்து நோட் பண்ணி வச்சா மட்டும் பத்தாது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தா மட்டும் பத்தாது. ஸோ யூ ஹேவ் டு ஸ்டடி ஃபார் தட், யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் தட். ஸோ மறக்காம வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் கொஸ்டின் வந்து ஒவ்வொரு கைட்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து புக்கை வச்சு படிக்க ட்ரை பண்ணுங்க. இல்லாட்டி நான் ஒரு கைடு வச்சிருக்கேன், பேஸ்ட் அந்த புக் ஆன்சர் தான் இருக்கும் அதுல. ஸோ அந்த கைடை வேணா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அந்த கைடோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இல்லை அப்படின்னா பிடிஎஃப் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது ஜியோகிராஃபி. ஹிஸ்டரினா வரலாறு, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் 2 பேரும் பார்க்கறது தான் கொஸ்டின் நம்பர் மட்டும் போட்டிருக்கேன். ஜியோகிராஃபி புவியியல்.
ஸோ இதில் சாப்டர் 1ல் 2 மார்க்கில் 1 2 3 4 5 ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுலேருந்து ஷுவராகவே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. 5 மார்க்கில் 1 and 3, செகண்ட் சாப்டரில் 2 மார்க்கில் 1 2 3 4 5 6 7 8 8 மட்டும் கிடையாது 9. ஸோ இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க்கில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டு. சாப்டர் 3ல் 2 மார்க்கில் 1 2 3 4 5 6 7, 5 மார்க்கில் 1 2 4. சாப்டர் 4ல் 2 மார்க்கில் 3 4 5 7, 5 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சாப்டர் 5ல் 2 மார்க்கில் 1 3 5 6 7, 5 மார்க்கில் 1 and 3. இதெல்லாம் தான் ஜியாகிரஃபியில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் அண்ட் கிவ் ரீசன்ஸ். ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோடைய பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 1 monthல செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம், ஆஃப்டர் தட் கண்டினியூஸாக எக்ஸாம், ஹாஃப் இயர்லி, ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், ஆனுவல் எக்ஸாம் அந்த மாதிரி. ஸோ பார்த்துங்க. எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு பொருளியலில், சிவிக்ஸ் அப்புறம் சொல்கிறேன். எக்கனாமிக்ஸில் 2 மார்க்கில் 1 2 3 4, 5 மார்க்கில் 1 2 3 4 ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 2ல் 2 மார்க்கில் 2 7 8, 5 மார்க்கில் 1 and 3. சாப்டர் 3ல் 2 மார்க்கில் 1 2 3 5, 5 மார்க்கில் 1 2 3 5. ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சிவிக்ஸ் உங்களுக்கு குடிமையியல்ல சாப்டர் 1ல் 2 மார்க்கில் 2 5 6, 5 மார்க்கில் 1 2 4. சாப்டர் 2ல் 2 மார்க்கில் 1 3 4 5, 5 மார்க்கில் 1 2 8. சாப்டர் 3ல் 2 மார்க்கில் 1 2 3, 5 மார்க்கில் 1 and 2. ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் யுவர் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் 2025. ஸோ டெஃபினெட்லி வந்து இந்த கொஸ்டின்ஸ் உங்களால் 1.5 daysல வந்து ப்ரிப்பேர் பண்ணியும், ஈவன் தோ நீங்கள் இது வரைக்கும் எதையும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னாலுமே உங்களால் இந்த 1.5 daysல வந்து மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணிடலாம். ஜியாகிரபி புவியியல்ல மட்டும் லிட்டில் பிட் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அது எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இம்பார்ட்டன்ட் தான். உங்களுக்கு ஒருவேளை வந்து இதையும் கம்மி பண்ணி வேணும்னா சொல்லுங்க, ஐ வில் அப்லோட் த கொஸ்டின்ஸ். பட் இப்போ அப்லோட் பண்ண மாட்டேன், நாளைக்கு காலையில் அப்லோட் பண்ணுறேன். Try to study all these questions because these are most important questions for your quarterly examination. Anyways, I hope this video is very useful for you. If useful, like this video and subscribe. All the best. சின்ன சின்ன தொட்டில் கட்டிய அம்மா அப்பா சொல்லியது இசைதானோ இசைதானோ.